மறதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அங்க பாருங்க, என் ட்ரெஸ் எல்லாமே அழுக்கா இருக்கு. இப்ப நான் எப்படி ஹாஸ்பிடல் போறதா? போ, போகாத, அது உன் இஷ்டம். ஒருவேளை நீ ரொம்ப ரோஷக்காரனா இருந்தா அழுக்கு துணியெல்லாம் எடுத்து போட்டு நீயே தோய். என்ன கண்ணம்மா பேக்ல என்ன? பாரதி மாமாவோட ட்ரெஸ். பாரதியோட ட்ரெஸ்ஸா? அதை எப்ப துவைச்ச? இது இப்ப துவைச்சது இல்ல, எப்பவோ துவைச்சது. அவன் தேடி பார்த்துட்டு ஒரு சட்டை கூட இல்லைன்னு சத்தம் போட்டுட்டு போனா இப்ப எப்படி வந்தது? மாமா அவரு ட்ரெஸ் இருக்கிற பீரோல மட்டும் தேடி இருப்பாரு, என் பீரோல பாத்திருக்க மாட்டாரு. இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் என் பீரோல இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சதுன்னு நினைக்கிறேன். சரி விடு, அவன் நேரம் அழுக்கு துணியை போட்டு போனோன்னு இருந்தா யாரும் என்ன பண்ண முடியும்? இல்ல அறிவு, என்னதான் இருந்தாலும் மாமா ஒரு டாக்டர், எவ்வளவு பேர் அவரை பார்க்க வருவாங்க. இப்படி ஒரு சட்டை போட்டிருக்கிறத பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கல்ல. அதுக்கு நாம என்ன பண்றது கண்ணம்மா? அதான் சித்தி சொன்னாங்கல்ல, அவனுக்கு தேவைன்னா அவனே வந்து கேட்கட்டும்னு. அவன் வாயை திறந்து உன்கிட்ட வந்து கேட்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி இல்ல அறிவு, வீட்டு பிரச்சனைய வீட்டோட வச்சுக்கணும். அது என்னவா இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கணும். வெளியில தெரியற மாதிரி வச்சுக்கிட்டா மாமாவுக்கும் அசிங்கம், நம்ம எல்லாருக்கும் தானே அசிங்கம். அப்ப சித்தி சொன்னது தப்புன்னு சொல்றியா? ஐயோ, நான் எப்ப அத சொன்னேன்? அத்தை ஏதோ கோவத்துல சொன்னாங்க. சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல. அப்போ ஒண்ணு பண்ணு, ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா ஹாஸ்பிட்டல் போய் உன் அருமை மாமா கையில நீயே இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துரு. ஐயோ, என்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? இந்த சட்டைய எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம துர்காண்ண கிட்ட கொடுக்க சொல்லுவோமா? யாரு அந்த டிரைவரா? அவர்கிட்ட கேட்டு பாப்போம் அறிவு. துர்காண்ண, துர்காண்ண. அம்மா, துர்காண்ண கொஞ்சம் மேல வரீங்களா? சரிங்கம்மா, நான் வந்துட்டேன். உட்காரு. வாங்க. சொல்லுங்கம்மா. அண்ணா, பாரதி மாமா காலையில ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது அழுக்கு சட்டையை போட்டுட்டு போயிட்டாரு. சரிங்கம்மா. இந்த ஷர்ட் அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? சரிங்கம்மா, கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம். இதை யார் உன்கிட்ட கொடுத்து அனுப்புனதுன்னு கேட்டா என் பேரை சொல்லாதீங்க, அறிவுமணி தான் கொடுத்தான்னு சொல்லுங்க. ஏய், என்னையும் கோத்து விடுற? என் பேரு சொன்னா கோவப்படுவார்ல, அதுக்குதான் அறிவு. அண்ணா நீங்க கிளம்புங்க, கொடுத்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா. புருஷன் அழுக்கு சட்டை போட்டு போனதுக்கே இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற பொண்ணு இவ்வளவு கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிருப்பா? ஒன்னும் புரியலையே, எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கே. சரி பாப்போம். அடியே அஞ்சலி, என்ன பண்ற? அதுவா, ஒரு பக்கம் என் புருஷன் உட்காந்து காலமுக்குறான், இன்னொரு பக்கம் என் மாமியார் உட்காந்து காலமுக்குறா. நான் அப்படியே சுகமா உட்காந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்காத அஞ்சலி, மழை காலம் வேற, சளி பிடிச்சுக்கிறோம். லூசா மணி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? கண்ணம்மாவை ஒவ்வொரு நாளும் என் மாமியார் கொண்டாடி தீக்குறாங்க. இன்னும் முழு சொத்தையும் தான் எழுதி வைக்கல, கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துரும். அதெல்லாம் நடக்க விட்டு நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? சாட்சி கையெழுத்து போட நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கியா? என்ன பண்ண சொல்ற பாட்டி? அதுவா நடக்குது. உடனே நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வாரிசை பெத்து கொடுத்திருந்தான்னு ஆரம்பிச்சிடாத. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், அதுக்கு அக்கில் கோஆபரேட் பண்ணுமே. அவன் தான் நான் கிழக்கா நின்னா மேற்கா நிக்கிறானே. அடி போடி இவளே,
அவ ஊருக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு திரிறா. நீ கட்டின புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிற தெரியாம இருக்க. நீ எல்லாம் எதுக்குதே மிச்சன்னைக்கு படிச்சியோ? ஆமா, படிக்கிறாங்க. அங்க என்ன இதுக்கா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இத பாரு அஞ்சலி, நேர் வழியில போய் சீரழியறதுக்கு பதிலா குறுக்கு வழியில போய் ஈஸியா குழிய பறிக்கலாம். உன் மாமியார் மனசுல இடம் பிடிக்கிறது கஷ்டம்னு தெரியுது இல்ல? அப்ப நீ என்ன பண்ணணும்? ஏற்கனவே உன் மாமியார் மனசுல அந்த கண்ணம்மா பிடிச்சிருக்கிற இடத்த நீ காலி பண்ணணும். எப்படி பாட்டி முடியும்? அதான் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காங்களே. நான் சொல்றத கேளுடி. இப்போ பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுது, சரியா? ஆமா, அதான் எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தெரியுறாங்க. அது என்னன்னு தெரியுமாடி? தெரியாதே. முதல்ல அத கண்டுபிடி. எதுக்கு சண்டைன்னு தெரிஞ்சா அதை இன்னும் தூபம் போட்டு பெருசாக்கி விடலாமே. இத பாரு அஞ்சலி, ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ சண்டை போட்டு 2ல 1 பாத்துடணும். ஏய், பாட்டி சொன்னது கேட்டுச்சா அஞ்சலி? பாரதி மட்டும் இல்ல, உங்க அப்பேங்காரனும் அந்த கண்ணம்மா மேல ஏதோ கோவமாதான் இருக்காரு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இதுக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடி. இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. புரியுதுமா, நீ வை, நான் பாத்துக்கிறேன். அம்மா, எதுக்கு பாரதி கண்ணம்மா மேல கோவமா இருக்கான்? அது என்னமா இவ்ளோ ஈஸியா கேட்டீங்க? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கதான் மொத்த குடும்பமும் அல்லல் பட்டு கிடக்குது. நாமளும் என்ன ஏதுன்னு தேடுவோம். ஹாய் பாரதி, குட் மார்னிங். ஹாய். ஏய், என்னடா சட்டை இது? இப்படி கசங்க போன சட்டையை போய் போட்டுட்டு வந்திருக்கா? என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஒரு டாக்டர். எப்பவும் ஃபார்மல்ல இவ்வளவு நீட்டா இருப்ப. இப்போ இப்படி கசங்கி போன சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா? இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிடல்ல உன்னை பாக்குறவங்கள என்னடா நினைப்பாங்க? உனக்கு தெரியுது, ஆனா எங்க அம்மாக்கு தெரியலையே. இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு கிளம்பி வந்தா ஒரு ஷர்ட் கூட காணோம். எல்லாமே அழுக்கா இருக்கு. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? வீட்டுல வேலைக்காரங்க 4-5 நாளா வரலையா? என்னாலையும் வேலை பார்க்க முடியாது தம்பி, கண்ணம்மாவளையும் வேலை செய்ய முடியல, முடிஞ்சா நீயே தோச்சு போட்டு போன்னு என்கிட்டே நக்கலா பேசுறாங்க. நீயே சொல்ல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதான் அப்ப இருந்த கடுப்புல இருக்கிறதுலயே கேவலமான ஒரு சட்டை எடுத்து அவங்க முன்னாடி போட்டு வந்தேன். என்னடா இது? அவங்கள வெறுப்பேத்த அழுக்கு சட்டையை போட்டுட்டா பாக்குறவங்களுக்கு அது தெரியுமா? அவங்கள உன்னதானடா தப்பா நினைப்பாங்க. அதுக்காக என்ன போய் அந்த கண்ணம்மா கிட்ட கெஞ்ச சொல்றீங்களா? என் சட்டைய தோச்சு கூட நான் போய் அவகிட்ட நிக்கணும். அவ இதைய ஒரு சாக்க வச்சு என்கிட்ட வந்து ஒட்டணும். இதைத்தான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு நான் தயாரா இல்ல வெண்பா. இந்த அழுக்கு சட்டையை போட்டாலும் போடுவேனே தவிர அவகிட்ட போய் கண்டிப்பா நான் பேச மாட்டேன். இனிமே நம்மளே நினைச்சாலும் இவனையும் கண்ணம்மாவையும் சேர்த்து வைக்க வாய்ப்பே இல்லை போல இருக்கே. எஸ், கம் இன். ஐயா உள்ள வரலாங்களா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? வாங்க உள்ள. வணக்கம் ஐயா. ஐயா வீட்டுல இருந்து துணி கொடுத்துட்டாங்க. யாரு? அறிவுமணி அம்மாங்க. வச்சுட்டு போ. ஐயா வராங்க. பாரதி, நீ ட்ரெஸ் மாத்திட்டு நான் இப்ப வந்துடுறேன். என்ன மேடம், நான் எதிர்பார்த்த மாதிரியே வெளியே வந்துட்டீங்க. நீ எதுக்கு இங்க வந்த?
உண்மையை சொல்லு, அந்த Dress யார் கொடுத்து விட்டா? அதான் சொன்னேனே மேடம், அறிவுமணி அம்மா கொடுத்தா இங்கே இருந்து. நீ பொய் சொல்றன்னு நல்லா தெரியுது. ஒழுங்கா யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு. கண்ணம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. ஆனா கேட்டாக்கா அறிவுமணி கொடுத்ததா சொல்ல சொன்னாங்க. ஓ, இப்ப சார் கண்ணம்மாக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்க? யார் உன்னை அனுப்பி வச்சா? இது எல்லாத்தையும் மறந்துட்டியா? அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு மேடம். இது ஒரு சும்மா சின்ன வேலை தான். இப்பெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணாதானே மேடம் என்னைய முழுசா நம்புவாங்க. இல்லைன்னா சந்தைக்கு வந்துடாது. நடிக்காத. கண்ணம்மா வந்து துணியை கொடுக்க சொன்னானு என் கிட்ட தானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். இங்கே இரு, வரேன். என்னடா இன்னும் ட்ரெஸ் மாத்தலையா? அதான் வேண்பா, எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டது அறிவுமணியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தாண்டா நீ கரெக்டா ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டிருக்க. என்ன சொல்ற நீ? ஆமா பாரதி, இப்பதான் வெளியில துர்கா கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டது அறிவுமணி இல்லையா, கண்ணம்மாவா. பாரதி சார் கேட்டா அறிவுமணி கொடுத்ததா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கா. இவனும் அப்படியே வந்து சொல்லிருக்கான். பாத்தியா பாரதி, கண்ணம்மா இப்பெல்லாம் உன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இந்த சின்ன ட்ரெஸ் விஷயத்துல இப்படி பொய் சொல்றானா, அப்போ மத்த விஷயத்துல எல்லாம் என்னென்ன பொய் சொல்லிருப்பாளோ யாருக்கு தெரியும். நல்ல வேலை வேண்பா, இப்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் போட்டிருந்திருப்பேன். எங்க அந்த துர்கா? இப்ப கூப்பிட. இந்த ட்ரெஸ் அவன் மூஞ்சில விட்டு எறிகிறேன். ஏய் பாரதி, நீ டென்ஷன் ஆகாத. நான் ஆல்ரெடி துர்காவை நல்லா திட்டிட்டேன். நீ இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்துரு. அதுவே கண்ணம்மாவுக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கும். சரி, வர சொல்ல அவனை. பாரதி, துர்கா உங்க வீட்டுல வேலை பாக்குறவன் தான். அந்த உரிமையில நான் அவன்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு தர சொல்லி நீ தான் சொல்லணும். நீ சொன்னா அவர் உடனே முடிச்சிருவாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கிட்ட போய் நான் சொல்ற அளவுக்கு அவன் என்ன பெரிய முக்கியமான ஆளா? அது கொஞ்சம் பர்சனல் ஒர்க்டா. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்ல. சரி, நான் சொல்றேன். நீ போய் அவனை வர சொல்ல. ஓகே. கண்ணம்மாவ பாரதி தான் கொல்ல சொன்னானப்போ நீ நம்பலல்ல. இப்போ அவன் வாயாலே சொல்லுவான், நீயே கேளு. ஐயா, நீ கண்ணம்மாவுக்கு டிரைவர் வேலை மட்டும் தானே பார்க்க வந்த? ஆமாங்கய்யா. அப்போ அதை மட்டும் பாரு. அவ சொல்ற பொய்யெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஐயா, இந்த ட்ரெஸ்ஸை யார் உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. சரிங்க. ஒரு நிமிஷம். ஐயா, வெண்பா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தால, அது எப்ப முடிக்க போற? அத சீக்கிரம் முடி. சரிங்க. ஒன் மினிட். ஹலோ, பாரதி எந்த வேலையை சொல்றான்னு புரியுதா? புரியுது மேடம், நல்லாவே புரியுது. இவ்வளவு நேரம் என்னதான் புடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தான். ஏன் இன்னும் கண்ணம்மாவை கொல்லலன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தான். சீக்கிரம் இந்த காரியத்தை முடி, புரியுதா? சரிங்க மேடம், அதான் ஐயாவே சொல்லிட்டார்ல, முடிச்சிருவோம். நான் வரேன் மேடம். வணக்கம். வணக்கம்.
யார பார்க்கணும்? ஓ சரி, உள்ள வாங்க. சித்தி, நீங்க வர சொல்லிருந்தீங்களாமே சித்தி? உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. வாங்க 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 உட்காரு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நாங்க நிக்கிறோம். உங்களை எல்லாம் எதுக்கு வர சொல்லியிருந்தேன் தெரியுமா? குமாரா நான் சொன்னாங்கம்மா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நாங்கெல்லாம் பிரசவ செலவை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாம ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். நீங்க பிரசவத்துக்கு உதவி பண்றதா சொல்லி குமாரண்ணா தாம்மா எங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. அதாம்மா இங்க வந்தோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அறிவு, கண்ணம்மாவை கூட்டிட்டு வா. போ, கூட்டிட்டு வர சித்தி. என்னடி நடக்குதுங்க? மா தெரியலமா, இருங்க பொறுத்திருந்து கவனிப்போம். உட்காரு கண்ணம்மா, உட்காரு கண்ணம்மா, உட்காரு. இது கண்ணம்மா, என் மருமக. இவளும் கர்ப்பமா இருக்கா. வணக்கம்மா. கண்ணம்மா, இவங்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற குமாருக்கு தெரிஞ்சவங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா எதுக்கத்தை இவங்களை வர சொல்லிருக்கீங்க? சொல்றேன் கண்ணம்மா, இரு. அறிவு, சித்தி, உள்ள தட்டுல பழம் எல்லாம் இருக்கு, அத போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். நிம்மி, நீயும் கூட போய் ஹெல்ப் பண்ணு. சரிங்கம்மா. அறிவு, ஒரு தட்டு எடுத்து கண்ணம்மா கிட்ட கொடு. இந்தாம்மா, இத உன் கையால அவங்க கிட்ட கொடு. அத்தை, நீதானே கண்ணம்மா கர்ப்பமா இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன? அதான். அத உன் கையாலேயே கொடு. ரொம்ப பெரிய மனசுல. கண்ணம்மா கூட எந்திரி. இவ தொட்டது எதுவும் துளங்காது, பார்த்தா விளங்காதுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு இவளுக்கு வந்து வாழ்வை பாத்தீங்களா? எல்லாம் நம்ம நேரமா. இந்த உதவி என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோமா. உங்க மருமக நல்லபடியா புள்ள பெத்து ஆளும் வேலுமா தழைச்சி உங்க குடும்பம், உங்க வம்சம் எல்லாம் நல்லபடியா வாழுமா. வேற என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. பிரசவத்துக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லயே இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. சரிங்கம்மா. நாங்க போயிட்டு வரோமா. சரி வாங்க. நாங்க போயிட்டு வரோமா. போயிட்டு வரோம். வாங்க. அத்தை, என்ன கண்ணம்மா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. நீங்க இன்னைக்கு செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம்.
பல தடவை சொல்லியிருக்கேன், தேங்க்ஸ் சொல்லாத, முதல்ல அழாதேன்னு. இது பாரு, இது நம்ம வீடு. நீ ஏன் மருமக, உன் வயித்துல வளர்றது ஏன் பேர குழந்தை, இந்த வீட்டோட வாரிசு. இந்த உரிமையோட தான் நீ எப்பவுமே நடந்துக்கணும். ஐயோ நிம்மி, தாங்க முடியல. ஆமாமா, நீங்க இது செய்வீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அத்தை. உனக்காக நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி நிப்பேன் கண்ணம்மா. உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப போய் நல்லா சாப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு. ம்? போ. அறிவு சித்தி கூட்டிட்டு போமா. வா கண்ணம்மா.